வணக்கம். நான் இன்னைக்கு சொரக்காய் கூட்டு வந்து எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். சொரக்காய் கூட்டு பண்றதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொரக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன், பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, மிளகா வத்தல், ஜீரகம், கடுகு, உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, எண்ணெய் இவ்வளவும் இதுக்கு வேணும். முதல்ல வந்து நான் வந்து சின்ன குக்கர் வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுல வந்து முதல்ல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடுறேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணியிருக்கேன். அதோட இஞ்சி, பச்சை மிளகாய் அதையும் இஞ்சி இல்ல சாரி பூண்டு, பச்சை மிளகாய் போடுறேன் நான். இப்ப வந்து இதுல வந்து நான் வந்து சின்ன தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட போடுறேன். இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து சொரக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட போடுறேன். அதுக்கப்புறம் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அந்த பாசிப்பருப்பை கலந்துட்டோம், அதையும் இதில் போடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டோம். அதையும் இதோட போடுறேன். இப்ப எல்லாம் போட்டாச்சு. இப்ப வந்து இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற உப்பு, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இப்ப வந்து இதுல தண்ணி விட்டு நான் குக்கர்ல வந்து 3 விசில் வந்து விட போறேன். நான் குக்கர் 3 விசில் ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். குக்கர்ல வந்து ஆயிடுத்தோம். இப்ப வந்து இது ஆறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். சொரக்காய் வந்து குக்கர்ல வந்து நல்லா வெந்துடுத்தோம். இப்ப வந்து இதுக்கு வந்து நான் வந்து தாளிச்சு கொட்ட போறேன். அதுல வந்து அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில வந்து எண்ணெய் விடுறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போடுறேன். கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வந்து வெடிச்சுடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் 2 மிளகா வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இருக்கு, அதையும் போடுறேன். கடைசியில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். எல்லாம் வதங்கி எடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து இந்த வேக வச்சு வச்சிருக்கிற சொரக்காயை இதில் வந்து போடுறேன்.
இதில் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போடணும். கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நினைக்கிறேன்னா சொரைக்காய் கூட்டு வந்து ரெடியாக எடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து இந்த பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் சொரைக்காய் கூட்டு வந்து ரெடியாக எடுத்தோம், ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு. இதை வந்து நான் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுறேன். நான் வந்து சொரைக்காயை வந்து கடலைப்பருப்பு போட்டு பண்ணுறேன். சொரைக்காய், கடலைப்பருப்பு, உப்பு, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதை வந்து வெந்தெடுத்தோம். இதில் வந்து நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி விடலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு மிளகா வத்தல், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் அரிசி. இதை வந்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். கடலைப்பருப்பு சொரைக்காயும் வெந்தது வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து தேங்காய், ஜீரகம், ஒரு மிளகா வத்தல், அரிசி அரைச்சிருக்கேன். அதை வந்து இதோட போடுறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். சொரைக்காய் கூட்டு வந்து கொதிச்சுன்னு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து தாளிச்சு கொட்ட போறேன். அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் விடுறேன். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். 2 விதமான சொரைக்காய் கூட்டு வந்து பண்ணியாச்சு. இதை வந்து சாத்தோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து வெல்லமோ சர்க்கரையோ இது மேலே கூட போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா. நான் வந்து போடலை. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.